ஏர் கண்டிஷனிங் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி சூப்பர் பைக்ஸ் ரெடி பண்றாங்க. அது நல்லா இருக்காதுன்னு நினைச்சீங்க, நல்லா இருக்காது, ஆனா தரமா இருக்கும். எப்படின்னு வீடியோ பாருங்க, ஃபுல்லா சொல்றேன். இந்த பிராண்டோட ஃபவுண்டர் 1972 மிசனோ சர்க்கியூட்ல அவர் வச்சிருந்த ஹோண்டா CB750 கிராஷ் பண்றாரு. கிராஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் லைட்டர் ஃப்ரேம்லயும் பெட்டர் ஹேண்ட்லிங்லயும் ஒரு பைக் வேணும்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு உருவாக்குன பைக் தான் இந்த பைக். ஆல்மோஸ்ட் 2 தடவை பேங்க்ரப்சியை சந்திச்சு அவங்க வச்சிருந்த சில ஃபேக்டரிஸை ஷட் டவுன் பண்ணி அகைன் திருப்பி ஓபன் பண்ணி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்பி எந்திரிச்சு வந்தாங்க. இது ஆல்பபெட் சீரிஸ் பைக்ல லெட்டர் பி லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு மிச்ச வீடியோவை பாருங்க. அதே மாதிரி பைக்ஸை இவங்க மாஸ் ப்ரொடியூஸ் பண்றதே கிடையாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பைக்ஸ் தான். அது எல்லாமே கஸ்டம் பில்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பைக் பிராண்ட்ல KB1 ஒரு மாடல் இருக்கு. அது மொத்தமா 827 யூனிட்ஸ். அதுல வெறும் 16 யூனிட்ஸ் தான் ப்ரீ அசெம்பிள் பண்ணாங்க. எல்லாத்தையும் கிட்ஸா தான் சேல் பண்ணாங்க. சரி, பேருக்கு தான் பேங்க்ரப்சில இருந்து வெளியே வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பைக் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அதான் தப்பு. அந்த பேங்க்ரப்சிக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான பைக் ஒன்று ரெடி பண்றாங்க. அதுவும் S1000RR இன்ஜினை வச்சு ரெடி பண்றாங்க. அந்த தரமான இன்ஜின்ல ரெடி பண்ணி 193 ஹார்ஸ் பவர் வரைக்கும் போக வச்சாங்க. அதை கூட விட்டுருங்க, பரவாயில்ல. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இதுல டெசி H2 ஒரு வண்டி இருக்கு. அது கவாஸ்கி இன்ஜின் இருக்குல்ல, H2 இன்ஜின், அதை யூஸ் பண்ணி செஞ்ச வண்டி. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் 300 km/h போயிருக்கு. கெஸ் பண்ணிட்டீங்களா? கெஸ் பண்ணலன்னா நானே சொல்லிடுறேன். இந்த பைக்கோட பிராண்டோட பேரு பிமோட்டா. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த லெட்டர் Cக்கு வெயிட் பண்ணி பாருங்க, ஃபாலோ பண்ணி.